வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, ஒரு திசாநாதனுக்கு யார் யார் போதகன், வேதகன், பாசகன், காரகன் இவர்கள் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த போதகன், வேதகன், பாசகன், காரகன் யாரு அப்படின்னா, ஒரு திசை நடக்குது அப்படின்னா ஒரு திசைக்கு இந்த 4 பேரும் மிகவும் முக்கியமானவங்க. இந்த 4 பேரும் அந்த ஜாதகத்துல எந்த நிலையில இருக்காங்க, அந்த எந்த நிலையில இருந்தா அவங்க அந்த திசாநாதனுக்கு நன்மையும் தீமையும் தருவாங்க அப்படின்னு விரிவா பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு கிரகத்துக்கு நட்பு பகை அப்படின்னு எடுக்கக்கூடாதுங்க. இந்த கிரகத்துக்கு நட்பு கிரகங்கள் கூட பகை கிரகமாக அந்த திசை நடக்கும்போது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம் முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. இந்த போதகன், வேதகன், பாசகன்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு விவரத்துல இந்த கிரகங்களை நம்ம நட்பு பகைன்னு பார்க்கக்கூடாது. அந்த திசை நடக்கும்போது அந்த திசாநாதனுக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி கூட ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, தடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிரகங்கள் யார், என்ன மாதிரி செய்வாங்க, இந்த போதகர், வேதகர், பாசகர்லாம் யார், என்ன மாதிரி தன்மை கொண்டவங்க அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? அதாவது இப்போ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா 9 கோள்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 9 கோள்களில் ராகு கேதுக்களுக்கு இவங்களை இந்த போதகர், வேதகர், பாசகர் இந்த அமைப்பு கிடையாது. சரிங்களா? மற்ற கிரகங்களான 7 கிரகங்களுக்கு இந்த தன்மை உண்டு. சரிங்களா? இந்த 7 கிரகங்களுக்கும் இந்த 4 கிரகங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு திசை நடக்கும்போது இந்த மாதிரி பலன் தருவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த 7 கிரகங்களுக்கு மட்டுமே, ராகு கேதுக்கு இல்லை அப்படின்னு மூல நூல்களில் உண்டு. சரிங்களா? இப்போ இந்த கிரகங்கள் யார் என்ன அப்படின்னு ஒவ்வொரு திசைக்கும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாசகர், வேதகர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, காரகர்னு, இவங்க யாரு, என்ன மாதிரி பலன் தருவாங்கன்னு பார்த்துட்டு அது இந்த திசை 7 கிரகத்துக்கும் உண்டான திசைக்கு யார் யார் வருவாங்க அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ இந்த கிரகங்கள் யார் அப்படிங்கிற முன்னாடி பாசகர் இப்படின்னா என்ன மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாசகர் அப்படிங்கிற யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு கிரகம் தரக்கூடிய பலன்களை அதிகமாக செய் அப்படின்னு உத்தரவு ஆணையை தரக்கூடியவரே இந்த பாசக கிரகமாகும். சரிங்களா? பாசகர் ஆவார். சரிங்களா? அடுத்தது வேதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, ஒரு கிரகம் தரக்கூடிய பலன்களை சீக்கிரமா செய் அப்படின்னு ஊக்குவிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அதாவது எனர்ஜி படுத்துவாங்க. சீக்கிரம் செய்ப்பா, மலார்னு செய்ப்பா, அவங்களுக்கு மலார்னு கொடுப்பா அப்படின்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் பேசுவாங்க அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த கிரகம் போதகர் அப்படிங்கிறவர் அந்த திசாநாதனுக்கு ஊக்குவிச்சுக்கிட்டே அது தைரியத்தை கொடுத்துக்கிட்டு சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்லக்கூடியவரே போதகர் ஆவார் ஒரு திசாநாதனுக்கு. சரிங்களா? அடுத்தது காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, ஒரு கிரகத்துக்கு தர வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய பலன்களை நல்ல முறையில் செய் அப்படின்னு, கரெக்டாக செய், அந்த வேலையை நீ கரெக்டாக செய், இந்த மாதிரி செய் அப்படின்னு ஒரு அந்த கிரகத்துக்கு கூட இருந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த தசாநாதனுக்கு கூட இருந்து காரகர் அப்படிங்கிற ஒரு கிரகம் அவங்க கூடயே இருந்து இந்த மாதிரி நல்லபடி செய் அப்படின்னு சொல்லக்கூடியவரே காரக கிரகமாகும். அடுத்தது இது மெயினாக பார்க்கணுங்க. இப்போ இந்த 3 பேரை நான் சொன்னேன் இல்லைங்களா, யாரு, பாசகர், போதகர், காரகர். இந்த 3 கிரகமே ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசாநாதனுக்கு நன்மையை செய்யக்கூடியவங்க. சரிங்களா? நீ நல்லபடியாக செய்ப்பா, கரெக்டாக செய்ப்பா, நீ தான் இந்த வேலை தான் உனக்கு அப்படின்னு கூட இருந்து சப்போர்ட்டுக்காக கூட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, துணையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கூட இருந்து அந்த திசாநாதனுக்கு உதவியாளராக மேலே நீ செய் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவங்களே இந்த 3 கிரகம் ஆகும். சரிங்களா? அடுத்த மெயினாக பார்த்தீங்கன்னா வேதகர். இந்த வேதக கிரக உடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு திசை நடக்குதுன்னா அது நல்ல பலன் தருது, நல்ல பலன் அந்த லக்னத்துக்கு நல்ல பலன் அந்த மாதிரி சுபத்தன்மையாக இருக்குது, சுபத்தன்மை பலன்லாம் தருதுன்னா அதை தடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த வேதக கிரகமாகுங்க. அந்த 3 கிரகமுமே கூட இருந்து சப்போர்ட் செய்யுது அப்படின்னா இந்த வேதகர் அப்படிங்கிற ஒரு கிரகம் என்ன பண்ணுதுன்னா அந்த கிரகம் தரக்கூடிய பலன்களை தடுக்கக்கூடிய அமைப்பு. நீ செய்யாத, இந்த மாதிரி செய்யாத, அப்படி நீ வேற மாதிரி செய், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த திசாநாதனுக்கு தடுக்கக்கூடியவங்க. அப்படின்னு பலன்களை கரெக்டாக செய்யாத, தப்பாக செய், இந்த மாதிரி தப்பான பலன்களை அந்த தசாநாதனுக்கு தரக்கூடியவர். அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த கிரகத்துக்கு அந்த தசாநாதனுக்கு பகை கிரகமாக வரக்கூடியவரே வேதக கிரகமாகும். சரிங்களா? இப்போ இந்த பாசகர் வேதகர் இந்த மாதிரி தன்மை என்ன அப்படின்னா, இந்த 3 கிரகம் நான் இப்போ
இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பாசகர், வேதகர், காரகர் இந்த 3 கிரகமே நன்மையை தரக்கூடிய அமைப்பு. வேதகர் அப்படிங்கிறவர் தான் வந்து பகை கிரக அமைப்பில் வரும். சரிங்களா, இப்போ வந்து இந்த அமைப்பில் பார்க்க வேண்டிய அமைப்பு என்னன்னா, அந்த கிரகத்துக்கு இப்போ திசை நடக்குதுன்னா அந்த கிரகத்துக்கு நட்பு பகை அப்படின்னு இந்த அமைப்பில் வராது. சரிங்களா, இப்போ மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து இங்கே நட்பு பகையை பார்க்காதீங்க, இது வந்து அந்த அமைப்பில் வராது. இந்த நட்பு பகை அமைப்பில் பார்க்காம அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு இவர் பாசகர், வேதகர், காரகர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான் நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ தான் அந்த தசாநாதனும் முழுமையாக செயல்படுவாங்களா, எந்த அளவுக்கு செயல்படுவாங்க, கூடுதலாக செய்வாங்களா, நல்லபடியாக செய்வாங்களா, அந்த திசை நம்மளுக்கு எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. அந்த தசாநாதனுக்கு இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்காங்க வலு பொறுத்தே அந்த தசாநாதன் முழுமையாக பலன் தருமா, மத்தியமையான பலன் தருமா அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு அமைப்பு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த அமைப்பை தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 9 கோள்களுக்கு ராகு கேதை தவிர்த்து மற்ற கிரகங்களான 7 கிரகங்களுக்கு மட்டுமே இந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு அமைப்பு. சரிங்களா, மற்ற கிரகங்களான ராகு கேதுக்கள் இல்லை. சரிங்களா, இங்கே நட்பு பகையும் பார்க்காதீங்க. இப்போ சூரிய திசையிலிருந்து வரிசையாக நான் சொல்லிட்டு வரேன் எந்தெந்த திசைக்கு போதகர், வேதகர், பாசகர், காரகர் யார் அப்படின்னு. சரிங்களா, இது வந்து இன்னும் அமைப்பெல்லாம் இருக்குது, அதையும் நான் சேர்த்தே சொல்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து எந்தெந்த திசைக்கு வந்து எந்தெந்த கிரகத்துக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி அமைப்பில் வருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சூரிய திசைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா போதகராக வந்து செவ்வாய் பகவான் வருவார். சரிங்களா, போதகர் யாருன்னா அந்த தசாநாதனுக்கு நட்பு கிரகம் மாதிரி நல்ல பலனை செய் அப்படின்ற சொல்லக்கூடிய, ஏற்கனவே நான் இதோட அமைப்பை சொல்லிட்டேன். இப்போ நான் அதோடையும் சேர்த்து சொன்னால் லேட் ஆகிடும், அதனால் இந்த அமைப்பு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா, போதகர் அதாவது சூரிய திசைக்கு வந்து போதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் பகவான் ஆவார். வேதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கர பகவான் ஆவார். பாசகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவான் ஆவார். காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவான் ஆவார். சரிங்களா, அடுத்தது சந்திர திசை. சந்திர திசைக்கு போதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் பகவான் ஆவார். வேதகர் சூரிய பகவான் ஆவார். பாசகர் சுக்கர பகவான் ஆவார். காரகர் சனி பகவான் ஆவார். அடுத்தது செவ்வாய் திசைக்கு போதகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சந்திர பகவான் ஆவார். வேதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் பகவான் ஆவார். பாசகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சூரிய பகவான் ஆவார். காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவான் ஆவார். அடுத்தது புதன் பகவானுடைய திசை. இப்போ புதன் திசை நடக்குது அப்படின்னா போதகன் அப்படின்னா குரு பகவான், வேதகன் செவ்வாய், பாசகன் சந்திரன், காரகன் சுக்கரன். சரிங்களா, அடுத்தது வந்து அந்த அடுத்த திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவானுடைய திசை. குரு பகவானுடைய திசை நடக்குதுன்னா குருவுக்கு வந்து போதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் பகவான், வேதகர் சூரியன், பாசகர் சனி, காரகர் சந்திரன். சுக்கரனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா போதகன் குரு, வேதகன் சனி, பாசகன் புதன், காரகன் சூரியன். சனிக்கு வந்து போதகர் சந்திரன், வேதகன் செவ்வாய், பாசகன் சுக்கரன், காரகன் குரு. இப்போ இந்தந்த கிரகங்கள் பாருங்க, இந்தந்த திசை நடக்குது, இந்த கிரகத்தோடைய திசை நடக்குதுன்னா இப்போ நான் சொல்லிட்டு வந்தால 4 பேர், இந்த 4 பேருமே அந்த திசாநாதனுக்கு ஒத்துழைப்பு தரவங்க. சரிங்களா, மெயினாக இந்த 3 கிரகமும் அந்த எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இப்போ ஒரு திசை நடக்குது அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, மெயினாக 3 பேர் நான் மெயினாக சொன்னேன் இல்லைங்களா, யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த 3 பேருமே மெயினாக கரெக்டாக இருக்கணுங்க. அந்த ஜாதகத்தில் வந்து இந்த யாருன்னா பாசகர், வேதகர், காரகர், அதாவது போதகர், பாசகர், காரகர் இந்த 3 கிரகமே அந்த லக்னத்துக்கு வந்து மெயினாக நல்லபடியாக இருக்கணுங்க. எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் வலுவாக இருக்கணும். இப்போ ஒரு திசை நடக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி போதகர், பாசகர், காரகர் இந்த 3 கிரகமே அந்த ஜாதகத்தில் வந்து நல்ல அமைப்பில் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா அந்த 3 பேருடைய ஒத்துழைப்போட அந்த திசை வந்து முழுமையாக பலன் தரும், நல்ல பலன்கள் அதிகமாக தரும். அதுவே அந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் வந்து சுபர் யோகராக இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பில் இந்த கிரகங்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிரகங்கள் இந்த 3 கிரகங்கள் மெயினாக நல்லா இருக்கணும்னு, இந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சரிங்க, இங்கே நட்பு பகைன்னு அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த அமைப்பில் பார்க்காம அந்த கிரகங்கள் வலுவாக இருக்கா, அந்த 3 பேருமே அந்த தசாநாதனுக்கு
அந்த திசாநாதனுக்கு நல்ல அமைப்பில் வலுவாக இருந்தானா அந்த திசை நடக்கும்போது கண்டிப்பாக அந்த திசாநாதன் வந்து அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா நல்ல பலன் முழுமையாக தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவே பாருங்க, இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா வேதகன் அப்படின்னு, இந்த வேதக கிரகம் வந்து அந்த அமைப்பில் அந்த கிரகம் கொஞ்சம் வலு இழந்து இருக்கணும், பாதிக்கப்பட்டு இருக்கணும்னால நான் சொல்கிறேன். கொஞ்சம் அந்த 3 கிரகத்தை விட இந்த திசாநாதன் திசை நடக்குது இல்லைங்களா, அந்த திசாநாதனுக்கு சப்போர்ட் செய்கிறவங்க உதவியாளர்கள் நண்பர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 3 கிரகமும் வந்து அதாவது யாருன்னா போதகர் பாசகர் காரகர் இந்த 3 கிரகமே அந்த திசாநாதனுக்கு கொஞ்சம் கூடுதலாக வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேதகர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது கொஞ்சம் வலுவு இழந்திருந்தானா அந்த திசை முழுமையான பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரி, இப்போ வந்து இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, இப்போ அந்த லக்னத்துக்கு பகை திசை நடக்குது, பகை பாதிக்கப்பட்ட திசை நடக்குது. அந்த ஜாதகருக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும், அடுத்த வரக்கூடிய திசை அந்த பகையோட திசை பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது, ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை சங்கடங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அதிகமாக தரக்கூடிய அமைப்பில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்கும் இந்த அமைப்பை பாருங்கள். இந்த நட்பு கிரகம் அந்த திசாநாதன் யாருன்னு எடுத்துக்கிட்டு அந்த திசாநாதனுக்கு போதகர் பாசகர் காரகர் ஆன இந்த நட்பு கிரகம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் எதுக்கு நட்புன்னு சொன்னேன்னா டக்குன்னு புரியணும் அப்படிங்கிறதுனால இந்த நட்புன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து ஊக்குவிப்பாங்க, சீக்கிரம் செய் உத்தரவிட ஆளுங்க தான் இந்த 3 பேர் அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு கூட இருந்து சப்போர்ட் செய்கிறவங்க உத்தரவிடக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சீக்கிரமாக செய் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை சொல்லக்கூடியவங்க இந்த 3 பேர் அப்படின்னா நட்பு கிரகம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தானே. அந்த மாதிரி அமைப்பில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி 3 கிரகங்கள் வந்து அந்த பகை திசையாக வருது இல்லைங்களா, அந்த லக்னத்துக்கு பகை திசை பாதிக்கக்கூடிய அமைப்பில் வரும் பட்சத்தில் இந்த 3 கிரகமுமே வலு இழந்து அடுத்தது வேதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த திசாநாதனுக்கு வந்து பகை கிரகமாக வரும் பட்சத்தில் வேதகன் யாரு அப்படின்னா அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு தடை செய்யக்கூடிய, நீ செய்யாத இந்த 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 பலனை கொடுக்காத, தப்பு தப்பா செய்யி, இந்த பலனை நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கக்கூடியவர் யாருன்னா வேதகர். இந்த வேதக கிரகம் வந்து அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வலுவாக இருக்கும் பட்சத்தில் பாருங்கள் அது அவங்களுக்கு கெட்ட பலன் தீய பலன் நடக்கும், பாதிப்பு கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அவங்களுக்கு இந்த கிரகம் 3 கிரகம் வந்து வலு இழந்து இந்த செய்யாத அப்படின்னு தடுக்கக்கூடிய கிரகமான வேதம் அப்படின்னு சொல்கிறல வேதன் அந்த கிரகம் வந்து வலு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தீய பலன் நடக்காதுங்க. அதுவும் நியூட்ரலாக அதாவது சமமாக இருந்துட்டு போயிடும்னு சொல்கிறாங்களா, எந்த பிரச்சனையும் பாதிப்பும் கொடுக்காம அந்த கிரகத்துக்கு உண்டான லேசாக அது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் லைட்டாக கொடுத்துட்டு போயிடும் சரிங்களா. அதுவே அந்த பகை கிரகங்களுக்கு நட்பு கிரகமான இந்த 3 கிரகமும் வலுவாக இருந்து இந்த பகை கிரகமான இந்த வேதகன் கிரகம் வந்து வலு குறைந்திருந்தா அப்போ அதிகமாக பலன் கொடுத்துரும், அதாவது பாதிப்பு தன்மை பிரச்சனை அந்த லக்னத்துக்கும் அந்த பகை திசை வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் சப்போர்ட் செய்யக்கூடிய 3 கிரகமும் கூட இருந்து வேலை செய்யணும் தூண்டி விடுறாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த 3 கிரகமும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் தடுக்கக்கூடிய கிரகமான அந்த கிரகம் ஒரு கிரகம் மட்டும் வலு இழந்து இந்த 3 கிரகமும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அது அதிகமாக செஞ்சிடும். ஆனால் இந்த 3 கிரகமும் வலு இழந்து இந்த வேதகன் அப்படிங்கிற ஒரு கிரகம் மட்டும் வலு அதிகமாக இருந்தனா தீய பலன் அதிகமாக தராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது என்ன மாதிரி அமைப்பில் நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு திசை மெயினாக பார்க்கணுன்னா இப்போ வந்து இந்த மாதிரி அமைப்பில் தான் பார்த்தானா அந்த திசாநாதன் எந்த மாதிரி பலன் கொடுப்பாங்க, முழுமையாக கொடுக்குமா அல்லது சமமாக கொடுக்குமா அல்லது ஒருவேளை அப்படியே நியூட்ரலாக இருந்துட்டு போயிடுமா அப்படின்னு நம்ம பலனை நிர்ணயம் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம ஜோதிடத்தில் நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பில் என்ன, இப்போ ஒரு லக்னத்திற்கு இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபதி திருகோணாதிபதி நல்ல அமைப்பில் இருக்குது, ஆட்சி உச்சமாக இருக்குது, திசை நடத்தும் போது நம்மளுக்கு நல்ல யோகமான பலன் தரும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது அதிகமாக செய்யாது, அது சமமாக இருந்துட்டு போயிடும், ஒன்று அதிகமாக செய்யுது, ஒன்று சமமாக இருக்குது, எனக்கு இல்லை அப்படிப்பா இல்லைப்பா சுமாராக தான் போயிட்டுருக்கு திசை நீ சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா சொல்கிறாங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் முன்னோர்கள் இந்த விதத்தில் எடுத்து பாருங்க, அந்த கிரகத்துக்கு பாசகர் வேதகர் போதகர் அந்த வரக்கூடிய 4 கிரகங்களும் அந்த கிரகத்துக்கு வரக்கூடிய அந்த திசாநாதனுக்கு வரக்கூடிய இந்த 4 கிரகங்களும் எந்த மாதிரி நிலையில் இருக்கு பொறுத்தே அந்த திசைக்கு உண்டான முழுமையான பலன் செய்யுமா அல்லது மத்தியமையான பலன் தருமா அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னு நம் மூல நூல்களை நம் முன்னோர்கள் கொடுத்துருக்க ஒரு அமைப்பு இது சரிங்களா. அதுதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது
தெளிவாக தான் சொல்லியிருக்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா இது இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பொறுமையாக கேட்கணுங்க, சரிங்களா? ஏன்னா போதகர், வேதகர், பாசகர் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுனால இந்த பதிவு போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த அமைப்புனால நம்ம பலன் எடுக்கணும், சரிங்களா? இந்த நட்பு பகை அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. இதில் நட்பு கிரகம் கூட இந்த தசாநாதனுக்கு தடங்கல் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறனால இதை நட்பு பகை அமைப்பில் பார்க்கக்கூடாது. அந்த கிரகத்துக்கு உண்டான 4 பேர் யார் அப்படிங்கிறத எடுத்து நம்ம பார்த்தாவே அதை நிர்ணயம் பண்ணிக்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.